ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் எலிமெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் இந்த டாபிக் பார்க்கலாம். ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம் வந்து எப்படி வந்து உருவாக்குனாங்க, எப்படி வந்து மாநிலங்கள் இணைஞ்சது, எப்படி யூனியன் பிரதேசங்கள் எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறத பற்றி விவரமாக இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓகேங்களா? இதை பற்றி சொல்லுவது வந்து பார்த்திங்கன்னா பகுதி 1, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 1 வந்து பார்த்திங்கன்னா ஒன்றியம், மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்தின் ஆட்சி பகுதிகள் மற்றும் எல்லைகளை விவரிக்கிறது. நம்ம ஏற்கனவே பகுதிகள் பார்க்கும்போது பார்த்துருப்போம். பகுதி 1னா வந்து ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்கன்னு நம்ம கூட ஷார்ட்கட் சொல்லியிருப்போம். அப்போ ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசத்தை பற்றி பகுதி 1 வந்து சொல்லுகிறது. விதி வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 1 முதல் 4 உள்ள விதிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களை வந்து எப்படி புதுசாக உருவாக்குறது, மாநிலங்களின் எல்லைகளை எப்படி வரையறுக்கிறது, புதிய இப்போது 2 மாநிலங்களை எப்படி பிரிக்கிறது, யூனியன் பிரதேசங்களை எப்படி சேர்க்கிறது, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த விதிகள் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த விதிகள் 1 முதல் 4 உள்ள விதிகள் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி விவரமாக கூறுகிறது. ஆங்கிலேய ஆட்சி செஞ்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாடு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுதேச அரசுகளாக பிரிந்திருந்தது. பல மொழிகள் பேசும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலேருந்து இருந்தாங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா மொழி அடிப்படையில் தான் வந்து மாநிலங்களை பிரித்து நம்ம ஆட்சி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் நிர்வகிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே ஒரு கருத்து நிலவிட்டு இருந்துச்சு. அது எப்போனா வந்து பார்த்திங்கன்னா 1917 காங்கிரஸ் கட்சியினால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்து வந்து தொடங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி இருக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா 1917 வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் வந்து மறுசீரமைப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லிங்கிற கருத்து வந்து அப்போ இருந்தே எல்லாம் தொடங்கியது. ஓகேங்களா? அப்போது ஒரு மொழி கொண்ட மக்களை வந்து நம்ம வந்து பிரித்தோம்னா அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய நிர்வாகத்தை வந்து ஈஸியாக வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மொழி கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா அப்போ இருந்தே வந்து அவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து விடுதலை பெறும் போது வந்து பார்த்திங்கன்னா 1947 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விடுதலை பெற்றோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான் 2 நாடுகள் உருவாக்கப்பட்டிருக்கோம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 565 சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். பார்த்திங்கன்னா அப்போ நம்ம நாடு வந்து பார்த்திங்கன்னா சுதேச அரசுகளாக தான் நினச்சிங்களா? அப்போ சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா 565 சுதேச அரசுகள் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதேச அரசுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போது வந்து ஒரு உரிமை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்தியா கூட சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம், அல்லது பாகிஸ்தான் கூட சேர்றதுனாலும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 562 நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவோட இணைஞ்சிருக்கோம். 562 சுதேச அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இணைஞ்சிருச்சு. மீதமுள்ள ஒரு 3 மட்டும் பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட இணையறதுக்கு மறுத்துரும். வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்களால் இந்தியாவோட இணையறதுக்கு மறுத்துரும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹைதராபாத், ஜுனாகத், காஷ்மீர் இந்த 3ம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட இணையறதுக்கு மறுத்துடும். அப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருப்பாங்க. காஷ்மீரை வந்து பார்த்திங்கன்னா 1948 ஆண்டு இணைச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து ஹைதராபாத் வந்து பார்த்திங்கன்னா 1948 ஆண்டும் அதுவும் வந்து இணைச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜுனாகத் வந்து பார்த்திங்கன்னா 1949 ஆண்டு ஒரு வாக்கெடுப்பு மூலயமா பார்த்திங்கன்னா அதை வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுதேச அரசுகள் எல்லாம் இணைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொழிவாரி மாநிலத்தை பிரிக்கணும், மாநிலங்களை வந்து பார்த்திங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வந்துச்சு இல்லைங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி மாநிலங்களை வந்து ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 845 மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா பேசக்கூடிய மக்கள் வந்து இருப்பாங்க. அந்த 845 மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கீகரிக்கல. 22 மொழிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிச்சிருக்கோம். மொத்தம் 845 மொழிகள் பேசக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அப்போ இந்த மொழிகள் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 3 கமிட்டிகளை வந்து அமைச்சிருப்பாங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்போம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு கமிட்டி என்னென்னா எஸ்கே தார் கமிட்டி. எஸ்கே தார் அவர்களுடைய தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அந்த குழு வந்து என்ன சொல்லும்னா 1948 வந்து பார்த்திங்கன்னா அந்த குழு வந்து மொழியை விட நிர்வாகத்தின் செய்யும் அடிப்படையில் பிரிக்க பரிந்துரை செய்தது. பார்த்திங்களா? மொழியை விட நிர்வாகம் செய்யும் அடிப்படையில் பிரிக்க பரிந்துரை செய்தது. மாநிலத்தை வந்து மொழியாக பிரிக்கிறத விட நிர்வாகம் செய்கிறதுக்கு ஏற்ற வசதிகளாக நீங்கள் வந்து பிரிச்சிங்க அப்படின்னு சொல்லி இந்த குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ இது வந்து மொழிக் கொள்கையை வந்து நிராகரிச்சிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கமிட்டி ஜேவிபி கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டி என்பது வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. அமைச்சு அந்த குழு வந்து பார்த்திங்கன்னா 1948 என்ன சொல்லியிருக்குன்னா
இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொழி கோரிக்கையை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. மொழி கோரிக்கையை வச்சு நம்ம மாநிலத்தை பிரிக்கக்கூடாது, அதனால் வந்து பல சட்ட சிக்கல்கள் வரும் அப்படின்னு சொல்லி இவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மொழி வாரி மாநிலங்கள் பிரிப்பை வந்து நிராகரிச்சிருப்பாங்க. ஜேவிபி கமிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மொழி கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்க. இந்த நிராகரித்ததுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரச்சனைகள் கலவரங்கள் வந்து எடுக்கும். வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 2 கமிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்போ மொழி அடிப்படையில் தான் பிரிக்கணும்னு சொல்லி பல்வேறு தலைவர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தனி ஆந்திர மாநிலம் தான் வேணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவுக்காண்டி அவர் போராடியிருப்பார். தனி ஆந்திர மாநிலம் வேணும், மொழி வாரி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஓகேங்களா. அவர் வந்து பார்த்திங்கன்னா உண்ணாவிரதம் இருந்து 1953ஆம் ஆண்டு உயிரிழந்திருப்பார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தனி ஆந்திர மாநிலம் கோரிக்கையை வச்சு உண்ணாவிரதம் இருந்திருப்பார். ஓகேங்களா. அந்த உண்ணாவிரதத்துக்காண்டி அவர் உயிர் விட்டுருவார். அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுகளிலே பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உண்ணாவிரதத்தின் பலன்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1953ஆம் ஆண்டு முதல் மொழிவாரி மாநிலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவை வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. அப்போ முதல் மொழிவாரி மாநிலம் எதுனா வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா 1953ஆம் ஆண்டு பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். முதல் மொழிவாரி மாநிலம் ஆந்திரா. ஓகேங்களா. அது பார்த்துங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆந்திரா பிரிச்சிட்டாங்களா, இப்போ மற்ற மாநிலங்களும் என்ன பண்ணணும்னா எங்களையும் பிரிக்கணும் மொழிவாரியாக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கையை ஏற்று பசல் அலி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டியை வைப்பாங்க. இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா பசல் அலி இருப்பார், பனிக்கர், குன்ஸ்ரு அப்படிங்கிற ஒரு 3 பேர் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டி வச்சுருப்பாங்க. இந்த கமிட்டியோட பரிந்துரை வந்து பார்த்திங்கன்னா 1955ஆம் ஆண்டு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதல்ல வச்சுருவாங்க. ஆனால் வந்து ஒரு மொழி ஒரு மாநில கொள்கை நிராகரிப்பு. ஒரு மாநிலத்துக்கு ஒரு மொழி கொள்கைங்கிறது இருக்கக்கூடாது, ஒரு மாநிலத்தில் பல மொழிகள் பேச மக்களும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சுருப்பாங்க. ஸோ மொழி அடிப்படையில் மாநிலம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பசல் அலி கமிட்டி சொல்லியிருப்பாங்க. அப்போ எஸ்கே தார் கமிட்டியும் ஜேவிபி கமிட்டியும் மொழி அடிப்படையில் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பசல் அலி கமிட்டி தான் மொழி அடிப்படையில் பிரிக்கணும், மாநிலத்தை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கியிருப்பாங்க. ஸோ இந்த 3 கமிட்டியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேட்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னா ஆந்திரா. ஓகேங்களா. ஆந்திரா மாநிலம் தான் மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஆந்திரா 1953ஆம் ஆண்டு. இந்த ஆந்திர மாகாணத்திற்கான கோரிக்கையை வந்து எப்போ வைத்திருப்பாங்கன்னா 1946 ஆகஸ்ட் 31 வந்து பார்த்திங்கன்னா பட்டாபி சீத்தாராமையா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலம் பிரிக்கப்பட வேண்டும்கான கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்பார். 1946 ஆகஸ்ட் 31 பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ ஆந்திரா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தனி மாநிலமாக பிரிக்க வேண்டும் என்று சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யாருன்னா பொட்டி ஸ்ரீ ராமுலு அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சாகும் வரை பார்த்திங்கன்னா ஆந்திரா மொழிவாரியாக பிரிக்கப்பட வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்தவர். இதெல்லாம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்த்துங்க. இவர் உயிரிழந்ததுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா பசல் அலி தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பாங்க. இதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா பசல் அலி, பனிக்கர், குன்ஸ்ரு இவங்க 3 பேர் தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த மறுசீரமைப்பு ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிந்துரை சொல்லியிருக்கோம். மொழி மற்றும் பண்பாட்டு ஒத்த தன்மையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்கள் பிரிக்கணும். நிதி பொருளாதார நிர்வாக கருதுகோள், நிதி பொருளாதார நிர்வாகம் இதை 3ஐயும் கருதி மாநிலங்களை பிரிக்கணும். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு இதையும் கருத்தில் வைத்துக்கணும். இந்த 3 பரிந்துரை சொல்லியிருப்பாங்க. மொழி அடிப்படையிலும் பண்பாட்டு அடிப்படையிலும் பார்த்திங்கன்னா பிரிக்கலாம். நிதி பொருளாதார நிர்வாகத்தையும் கருதுகினோம். தேசத்தின் ஒற்றுமை மற்றும் பாதுகாப்பு இதை 3ம் அடிப்படையாக வைத்து மாநிலங்களை பிரித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பரிந்துரை கொடுத்துருப்பாங்க. அப்போ இதன்படி பார்த்திங்கன்னா முதலாக மாநில மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்கியிருப்பாங்க. அது எப்போன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 1, 1956 மாநில மறுசீரமைப்பு ஆணையம் நவம்பர் 1, 1956ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. இது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம்னா 7வது சட்டத்திருத்தம் 1956ஆம் ஆண்டு. அந்த சட்டத்திருத்தத்தின் மூலமா மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அந்த மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசங்களாக இருந்தது. ஓகேங்களா. இந்தியாவில் மொத்தம் 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசங்கள் இருந்தது.
இப்போ மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்குனதுக்கப்புறம் அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் வந்து என்னென்னங்கிறத பார்க்கலாம். குஜராத் பார்த்திங்கன்னா 1960ஆம் ஆண்டு, நாகாலாந்து 1962ஆம் ஆண்டு, ஹரியானா 1966, இமாச்சல் பிரதேசம் 1970ஆம் ஆண்டு, மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் வந்து பார்த்திங்கன்னா 1971. ஓகேங்களா. கோவா 1987, சத்தீஸ்கர், உத்தராகண்ட், ஜார்க்கண்ட் 2000, தெலுங்கானா கடைசியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுங்க, தெலுங்கானா 2014. ஓகேங்களா. அப்போ மறுசீரமைப்பு ஆணையம் உருவாக்குனதுக்கப்புறம் இந்த மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு பார்த்துங்க, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறாங்க. இப்போ குஜராத் எப்போ உருவாக்கப்பட்டது, கோவா எப்போ உருவாக்கப்பட்டது, தெலுங்கானா அடிக்கடி கேட்குறது, தெலுங்கானா கேட்குறாங்க. ஓகேங்களா. தெலுங்கானா ஏன்னா கடைசியாக பிரித்த மாநிலம் இல்லைங்களா. தெலுங்கானா எப்போ உருவாக்கப்பட்டது, 2014. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மாநிலம் எப்போ உருவானது பார்க்கலாமா. தமிழ்நாடு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1, 1956. தமிழ்நாடு மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 1, 1956ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா முதலில் மദ്രാஸ் என்பது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1969ஆம் ஆண்டு. மദ്രാஸ் வந்து தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றிருப்பாங்க 1969ஆம் ஆண்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை சென்னைன்னு எப்போ மாற்றிருப்பாங்கன்னா 1996. ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியம், கேட்பாங்க அடிக்கடி. பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மாநிலம் நவம்பர் 1, 1956. மദ്രാஸ் வந்து எப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டனா 1969ஆம் ஆண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா சென்னைன்னு எப்போ பெயர் மாற்றினாங்கன்னா 1996ஆம் ஆண்டு. விதிகள் நம்ம 1 முதல் 4 வரை பார்த்தோம் இல்லைங்களா. அது எதெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்கள். ஆட்சி பரப்பை பற்றி சொல்லுவது வந்து பார்த்திங்கன்னா விதி 1. ஓகேங்களா. மாநிலத்தினுடைய ஆட்சி பரப்பு, யூனியன் பிரதேசத்தினுடைய ஆட்சி பரப்புகளை பற்றி சொல்லுவது விதி 1. புதிய மாநிலத்தை சேர்த்தல் அது வந்து பார்த்திங்கன்னா விதி 2. இப்போ ஒரு புதிய மாநிலத்தை இணைக்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த விதி 2 வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான வழிமுறைகளை சொல்லுகிறது. மாநிலத்தை பிரிக்கிறது, ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலமாக 2 மாநிலமாக பிரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா விதி 3 அதை சொல்லுகிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புதிய மாநில உருவாக்க வழிமுறைகள், புதிய மாநிலம் உருவாக்கும் போது என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறத விதி 4. ஓகேங்களா. இந்த டாப்பிக்கில் இந்த விதிகளும் பார்த்துங்க, 1 முதல் 4 உள்ள விதிகள். முதல் விதி ஆட்சி பரப்பு, 2வது விதி வந்து பார்த்திங்கன்னா புதிய மாநிலம் சேர்த்தல், 3வது விதி மாநில பிரிப்பு, 4 வந்து பார்த்திங்கன்னா புதிய மாநிலம் உருவாக்க வழிமுறை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான சட்ட திருத்தத்தின் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாநிலங்களை இணைச்சிருப்பாங்க, யூனியன் பிரதேசங்களை. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். 36வது சட்ட திருத்தம் 1975. இதன் மூலிமா பார்த்திங்கன்னா சிக்கிமை வந்து இணைச்சிருப்பாங்க. சிக்கிம் வந்து இணை மாநிலமாக இருக்கும், அதை வந்து முழு மாநிலமாக மாற்றிருப்பாங்க. 36வது சட்ட திருத்தம் 1975. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 69வது சட்ட திருத்தம் 1991 டெல்லி. ஓகேங்களா. டெல்லி வந்து இணைச்சிருப்பாங்க. 14வது சட்ட திருத்தம் 1962 பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா 14வது சட்ட திருத்தம் 1962 மூலிமா இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், இந்த டெல்லி பாண்டிச்சேரிலாம் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. இப்போ டெல்லி வந்து பார்த்திங்கன்னா 69வது சட்ட திருத்தம் 1991, பாண்டிச்சேரி வந்து பார்த்திங்கன்னா 14வது சட்ட திருத்தம் 1962. பார்த்துங்க. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் 28 மாநிலங்கள் இருக்குதுங்க, 8 யூனியன் பிரதேசம் இருக்கிறது. ஓகேங்களா. 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. இந்த யூனியன் பிரதேசத்தை பற்றி எந்த பகுதி சொல்லுதுன்னா பகுதி 8. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்கனால 8வது பகுதி அதை விவரிக்கிறது. அப்போ 8 ஞாபகம் வச்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. அப்போ பகுதி 8 யூனியன் பிரதேசத்தை பற்றி கூறுகிறது. விதிகள் வந்து பார்த்திங்கன்னா 239 முதல் 242 உள்ள ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பிரதேசத்தை வரையறுக்கிறது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்னா இப்போ 2019 அக்டோபர் 31ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர், லடாக் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீரும் லடாக்கையும் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் பிரதேசமாக அறிவிச்சிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2020 ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலி, டாமன் அண்டு டையூ வந்து பார்த்திங்கன்னா இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. தாத்ரா அண்டு நாகர் ஹவேலியும் டாமன் அண்டு டையூவே ரெண்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே யூனியன் பிரதேசமாக இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்கும். அந்த 8ங்கிறது என்னென்னங்கிறத நான் அப்படியே சொல்கிறேன், கேட்டுங்க ஒரு தடவை. தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்ட் டையூ பார்த்திங்கன்னா ரெண்டையும் இணைச்சிருப்பாங்க, இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர், லடாக், சண்டிகர், டெல்லி, பாண்டிச்சேரி, லட்சத்தீவுகள், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள். ஓகேங்களா. தாத்ரா நாகர் ஹவேலி, டாமன் அண்டு டையூ இது ரெண்டும் ஒன்று தான். ஜம்மு அண்டு காஷ்மீர்,
லடாக், சண்டிகர், டெல்லி, புதுச்சேரி, லட்சத்தீவுகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 8 யூனியன் பிரதேசங்கள். ஞாபகம் வச்சுங்க, இது அடிக்கடி கேட்குறாங்க. 8 யூனியன் பிரதேசங்கள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த யூனியன் பிரதேசத்திலே ஒரு சில சிறப்பம்சங்கள் என்னங்கிறது பார்க்கலாம். யூனியன் பிரதேசத்திலே வந்து பார்த்திங்கன்னா சட்டசபையுடைய யூனியன் பிரதேசம் எதுனா டெல்லியும் பாண்டிச்சேரியும். டெல்லியும் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா சட்டசபை இருக்குது. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடக்கும், அந்த சட்டசபைக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் பார்த்துருப்போம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கு எலெக்ஷன் தனியாக வைப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டசபை வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கும் பாண்டிச்சேரிக்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? மற்ற யூனியன் பிரதேசத்துக்கு சட்டசபை கிடையாது. அங்கே வந்து யார் ஆட்சி செய்வாங்க? துணைநிலை ஆளுநர்கள். ஓகேங்களா? இந்த யூனியன் பிரதேசத்தை வந்து ஆட்சி செய்வது வந்து பார்த்திங்கன்னா துணைநிலை ஆளுநர்கள். அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அல்லது தலைமை ஆணையர்கள். இவங்க மூலியமாக தான் நேரடியாக மத்திய அரசால் நிர்வகிக்கப்படும். இந்த லெப்டினன்ட் கவர்னர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க மூலியமாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூலியமாக தலைமை ஆணையர்கள் மூலியமாகவும் நேரடியாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசால் இந்த யூனியன் பிரதேசம் வந்து ஆட்சி நடத்தப்படும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உயர் நீதிமன்றம் உடைய யூனியன் பிரதேசம் எதுன்னு பார்த்திங்கன்னா டெல்லி. டெல்லிக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா சொந்தமாக நீதிமன்றம் இருக்குது. மற்ற வந்து யூனியன் பிரதேசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட நீதிமன்ற நிர்வாகங்களை வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு மாநிலங்கள் வந்து பகிர்ந்துக்குது. ஓகேங்களா? அந்த மாநிலத்தோட பகிர்ந்து தான் அந்த நீதி வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை பகிர்ந்துக்குது. அதுக்குன்னு சொந்தமாக நீதிமன்றம் கிடையாது. டெல்லி மட்டும்தான் பார்த்திங்கன்னா சொந்தமாக நீதிமன்றம் உடைய ஒரு யூனியன் பிரதேசம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெல்லி தேசிய தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்ட விதி எதுன்னு பார்த்திங்கன்னா விதி 239 AA. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. டெல்லி தேசிய தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்டது விதி 239 AA. இது எந்த சட்டத்திருத்தத்தின் மூலிமா? 69ஆம் சட்ட திருத்தம் 1991 மூலிமா டெல்லி வந்து தேசிய தலைநகரமாக சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா? இந்தியாவுக்கு தேசிய தலைநகரம் டெல்லி. அது விதி பார்த்திங்கன்னா 239 AA 69ஆம் சட்ட திருத்தம் 1991. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்டான பெயர் மாற்றம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்போ புதுச்சேரின்னு மாற்றிருப்பாங்கன்னா 2006. ஒரிஷாவை வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒடிஷான்னு மாற்றிருப்பாங்க. இது ரெண்டும் பார்த்துங்க, இது அடிக்கடி கொஷினில் கேட்குறோம். பாண்டிச்சேரி எப்போ புதுச்சேரின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 2006. ஒரிஷா வந்து பார்த்திங்கன்னா 2011 ஒடிஷான்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதை அப்படியே பாருங்கள், பார்த்து கோத்ரூ பண்ணிங்க, இதை வந்து படிச்சிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த கமிட்டி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த கமிட்டிலாம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த கமிட்டியில் வந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டி, இந்த பசல் அலி கமிட்டி, இந்த கமிட்டியிலேருந்து கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மாநிலங்கள் யூனியன் பிரதேசம் இருக்குது, இப்போ கடைசியாக உருவாக்கப்பட்ட யூனியன் பிரதேசம் மாநிலங்கள் எது, தெலுங்கானா கேட்பாங்க. முதல் மொழிவாரி மாநிலம் எதுன்னா ஆந்திர பிரதேசம் 1953. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த பகுதியிலேருந்து. ஓகேங்களா? இந்த நோட்ஸை வந்து நான் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த நோட்ஸை வந்து பார்த்திங்கன்னா கோத்ரூ பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.